This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நம்ம ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கிறோங்க. உலகின் மிக உயரமான ரயில் பாலம் அது இந்தியாவில் தான் இருக்குது. அது நம்மளோட பாரத பிரதமர் திறந்து வச்சிருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீரில் உலகில் மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் செனாப் ஆற்றின் குறுக்கே 1315 மீட்டர் நீளத்துக்கு பிரம்மாண்டமான ரயில் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. செனாப் ஆற்றிலிருந்து 359 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் உலகின் மிக உயரமான ரயில்வே இரும்பு வளைவு பாலம் என்பது குறிப்பிடத்தக்கது. நில அதிர்வு மற்றும் பலத்த காற்று ஆகியவற்றை தாங்கும் வகையில் இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை பிரதமர் மோடி ஜூன் 6 திறந்து வைத்தார். இதற்காக உதம்பூர் விமான நிலையம் வந்த பிரதமர் பின்னர் அங்கிருந்து செனாப் பாலம் பகுதிக்கு வருகை தந்தார். அவருடன் முதல்வர் உமர் அப்துல்லா, ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் வந்திருந்தனர். பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி தேசிய கொடியை கைகளில் ஏந்தியவாறு பாலத்தில் நடந்து சென்றார். மேலும் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி பாலம் அமைக்க காரணமாக இருந்த பொறியாளர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து செனாப் நதியின் கிளை நதியான ஆஞ்சி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நாட்டின் முதல் கேபிள் ரயில் பாலத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த பாலம் 473 மீட்டர் உயரத்துக்கு அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து காலநிலையிலும் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இப்பாலம் காஷ்மீர் பள்ளத்தாக்குகளுக்கும் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் இடையே தடையற்ற ரயில் போக்குவரத்தை ஏற்படுத்தும். இதனைத் தொடர்ந்து இப்பாலம் வழியாக இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலை பிரதமர் மோடி கொடியசைத்து துவங்கி வைத்தார். கத்ராவிற்கும் ஸ்ரீநகருக்கும் இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது. கத்தாராவிலிருந்து சுமார் ஸ்ரீநகர் செல்ல 3 மணி நேரம் மட்டுமே ஆகும். இதனால் தற்போதுள்ள பயண நேரம் 2 முதல் 3 மணி நேரம் வரை குறையும். உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் போக்குவரத்து USPRL திட்டத்தையும் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கின்றார். 272 கிலோமீட்டர் தொலைவிலான இத்திட்டப்பணிகள் சுமார் 43,780 கோடி செலவில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. 119 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த திட்டத்தில் 36 சுரங்கப்பாதைகள் மற்றும் 943 பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கத்தாராவில் 46,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளையும் பிரதமர் மோடி துவங்கி வைக்கிறார். மேலும் பல்வேறு சாலை திட்டங்களுக்கு மோடி அடிக்கல் நாட்டுகிறார். தேசிய நெடுஞ்சாலை 701 ரஃபியாபாத் முதல் குப்வாரா வரையிலான சாலை விரிவாக்க திட்டத்திற்கும் தேசிய நெடுஞ்சாலை 444 ரூபாய் 1952 கோடிக்கும் அதிக மதிப்புடைய ஷோபியான் புறவழிச்சாலை கட்டுமானத்திற்கும் அவள் அடிக்கல் நாட்டுகிறார். ஸ்ரீநகரில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையிலும் உள்ள சங்கராமா சந்திப்பிலும் தேசிய நெடுஞ்சாலை 44 உள்ள பெமினா சந்திப்பிலும் 2 மேம்பால திட்டங்களை அவர் துவங்கி வைக்கிறார். கத்தாராவில் 350 கோடிக்கும் அதிகமான மதிப்பில் உருவாக்கப்படும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி உயர் சிகிச்சை மருத்துவ மையத்துக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். நன்றி உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.